சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் IAS அகாடமியின் இனிய வணக்கங்கள். ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் LDCE முடித்தவங்க எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துருச்சு சரிங்களா. அதுக்கான சைக்காலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட் ASM சரிங்களா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கான சைக்காலஜி. அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட் சரிங்களா. இது எப்படி ரொம்ப ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்க டைமில், ஏன் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்கள் 25 கொஸ்டின்னு, ஆனால் முடிக்கிறது எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா 10 நிமிஷத்தில் முடிக்கணும் சரிங்களா. இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, OMR சீட்டும் நம்ம கையில் தான் இருக்கும். நம்ம கொஸ்டின் அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கையிலேருந்து கொஸ்டினை பிடுங்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா. இப்போ இந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை பிடுங்கிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது சரிங்களா. 5 டைப்ஸில் டெஸ்ட் நடக்கும். அதில் ஃபாலோயிங் டெஸ்ட்டில் வர்றதான் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட் சரிங்களா. இது நல்லா தெரியும் உங்களுக்கு, 25 கொஸ்டின்னு, டைமுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் சரிங்களா. சரி, இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் a டெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி டு ஆக்ட் அக்கார்டிங் டு கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஏற்றாப்புல இந்த டெஸ்ட்டை நம்ம போடணும் சரிங்களா. இந்த டெஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க 2 டேபிளை ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அது ப்ராசஸிங் டேபிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதாக ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்துட்டு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸில் வர்ற நம்பரை வச்சு தான் நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிகர் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிகரில் இருந்து தான் அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. இப்போ ஈச் கொஸ்டின் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ டெஸ்ட் ஃபிகர் லொக்கேட்டிங் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த கொஸ்டின். சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும், ABC and D அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் லெவலாக பிரிச்சுருப்பாங்க, நேம்ட் அஸ் 1 2 3. சரி, அடுத்து ஈச் லெவல் மே ஆர் மே நாட் ஹாவ் எக்ஸ் சைன். இந்த எக்ஸ் சைன் உள்ளே இருக்கும். இந்த எக்ஸ் சைன் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். லெவல் ஹேவிங் எக்ஸ் சைன் மீன்ஸ் எய்தர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் டு பி டன் அஸ் இண்டிகேட்டட் இன் டேபிள் 1. டேபிள் 1ல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3 சாரி டேபிள் 1ல் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, +1 -2 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ எக்ஸ் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படின்னா எந்த ஒரு வேலையும் அங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் மீன்ஸ் நத்திங் டு பி டன் அட் த லெவல் சரிங்களா. இந்த ப்ராசஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக அதோட தியரி என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்டாக இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா டைம் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10 மினிட்ஸ் தான், அதனால் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரி, இதுதான் டேபிள் 1 ப்ராசஸ் பாக்ஸ் சரிங்களா. இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ன்னு பிரித்து வச்சுருப்பாங்க, ABCDன்னு பிரிச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸும் ஒவ்வொரு வேல்யூஸை இண்டிகேட் பண்ணும் சரிங்களா. ஒவ்வொரு எக்ஸும் ஒவ்வொரு வேல்யூஸை இண்டிகேட் பண்ணும். இதுதான் டேபிள் 2. இந்த டேபிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஒவ்வொரு ஃபிகருக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் 5ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மால் சர்க்கிளை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் 10ன்னு வருது அப்படின்னா நீங்கள் இந்த பிக்கர் ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணணும் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னா டேபிள் 2. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின் சரிங்களா. இந்த இன்புட் ஃபிகர்லேருந்து ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி வர்ற வேல்யூஸை ஆன்சர் சூஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ப்ராசஸ் பாக்ஸில் இதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற சர்க்கிள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சரிங்களா. இங்கே இருக்கிற சர்க்கிள்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத அசியூம் பண்ணிடலாம். சரி,
இப்போ இந்த சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், ஃபிகரில் 6. சரிங்களா, சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6. இப்போ பேசிக் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. அடுத்து இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸுக்கு ப்ராசஸிங் டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, இப்போ சர்க்கிளோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 6ன்னு பார்த்தோம். ப்ராசஸிங் வேல்யூ இந்த ஃபஸ்ட் எக்ஸுக்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 + 1 7. இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 7. அடுத்து பாருங்கள், இப்போ இங்கே வர்றப்ப உங்களோட வேல்யூ 7. செகண்ட் பாக்ஸில் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2. அப்போ உங்களோட வேல்யூ இங்கே எவ்வளோ அப்படின்னா 5. சரிங்களா, உங்கள் வேல்யூ எவ்வளவு 5. அடுத்தது இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, அப்போ இதை லீவ் பண்ணிடலாம், தேவையில்லை, இங்கே எந்த இதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாக்ஸ் போயிடுறீங்க. செகண்ட் பாக்ஸில் இப்போ இந்த ஆரம்பிக்க போகிற வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5. ஏன்னா இங்கே நமக்கு ஃபைனலாக கிடைச்ச வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5. இதுக்கப்புறம் இந்த எக்ஸில் இங்கே கிடச்சிருக்க வேல்யூ +2. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 7. சரியா, இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இப்போ 7. அடுத்தது 7க்கு அப்புறம் 7 - 3 = 4. நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 4 - 1 = 3. சரிங்களா, 4 - 1 = 3. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த எக்ஸில் 3ல் ஆரம்பிக்க போகிறோம், அதோட வேல்யூ +2 = 5. அடுத்தது இதோட வேல்யூ பாருங்கள், 5 + 3 = 8. சரிங்களா, சரி அப்படியே அங்கே போயிருங்க. 8 இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, -3 = 5. சரிங்களா, செகண்ட் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, அப்போ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், 5 + 1 = 6. இப்போ நம்மளோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு நமக்கு 6. சரி, இங்கே 6 கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற ரவுண்டு தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ நமக்கு ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரப்போகுது, செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, எதனால் நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடச்சிச்சு, 6 கிடச்சிச்சு. இப்போ இந்த 6ஓட டயக்ராம் எது அப்படின்னா இந்த பிக்கர் சர்க்கிள் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. இப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 2. புரியுதுங்களா? சரி, இப்போ இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ ஷார்ட்கட்டாக எப்படி இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு கீழே வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா, அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்கு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பாக்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ப்ராசஸ் பாக்ஸோட டோட்டல் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ டோட்டல் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். +1 - 1 கேன்சல் ஆயிரும், -2 + 2 கேன்சல் ஆயிரும், +3 - 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து +2 - 2 -1 + 1 +3 - 3. இப்போ டோட்டல் வேல்யூ 0. இப்போ ப்ராசஸ் பாக்ஸோட டோட்டல் வேல்யூ என்னவாயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இப்படி 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் வேல்யூ 0 அப்படின்னா கேட்டிருக்க கொஸ்டினில் எம்டி பாக்ஸஸ், அதாவது எக்ஸ் இல்லாத பாக்ஸஸ் எதுன்னு சூஸ் பண்ணணும். சரிங்களா, எக்ஸ் இல்லாத பாக்ஸஸில் இருக்க வேல்யூஸை டோட்டல் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ எக்ஸ் இல்லாத வேல்யூஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே +3, அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா -1, இங்கே பார்த்தோம் அப்படின்னா -2. சரியா, இப்போ இதோட டோட்டல் வேல்யூ பாருங்கள், +3 -1 -2. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, +3 -1 -2 = 0. சரிங்களா, சரி. ஃபஸ்ட்டு ஷார்ட்கட், உங்களுக்கு பாக்ஸஸ் எம்டி பாக்ஸஸில் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன இன்புட் ஃபிகர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இதுதான் உங்களுக்கு இன்புட் ஃபிகர் அப்படின்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் = 0 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் 1 எம்டி ஸ்பேசஸோட
டோட்டல் வேல்யூ சமேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வாட் இஸ் த இன்புட் ஃபிகர் விச் இஸ் த அவுட்புட் ஃபிகர். சரிங்களா, உங்களுக்கு இன்புட் ஃபிகர் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடியும் நம்ம இதுதானே கண்டுபிடிச்சோம். சரிங்களா, புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ராசஸ் டேபிளில் ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணணும். அப்படி 0 வந்துருச்சு அப்படின்னா எம்டி ஸ்பேசஸை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணுறப்ப 0ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன இன்புட் ஃபிகர் கொடுத்தாங்களோ அதுதான் அவுட்புட் ஃபிகராக இருக்கும். சரிங்களா, ஓகே தானே, கிளியர் தானே? சரி, இதில் இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராசஸிங் டேபிளில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. என்ன செக் பண்ணணும்? ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செக் பண்ண போகிறோம்? டோட்டல் செக் பண்ண போகிறோம். டோட்டல் ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஒரே வழி, எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. +1 -1 -2 +2 +3 -3 +2 -2 -1 +1 +3 -3 எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே டோட்டல் ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 0. இப்படி 0 வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இமீடியட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்டி ஸ்பேசஸில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எம்டி ஸ்பேசஸில் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா +1, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா +2 -1. அப்போ -1 +1 கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு கிடைக்கிற வேல்யூ +2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, சரி. இப்போ எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இன்புட் ஃபிகர் என்னன்னு பாருங்கள். இன்புட் ஃபிகர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் சர்க்கிள் வித் கலர்டு. இப்போ இங்கே இருந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 7. இதோட வேல்யூ எவ்வளவு? 7. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவில் ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா எம்டி ஸ்பேஸில் நீங்கள் பண்ண டோட்டலோட வேல்யூ பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சரியா, 7 - 2 5. 7 - 2 5. 5ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஸ்மால் சர்க்கிள் வித்தவுட் கலர்டு. சரிங்களா, ஸ்மால் சர்க்கிள் வித்தவுட் கலர்டு. இப்போ நம்மளோட ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2, செகண்ட் ஆப்ஷன். புரியுதா சார்? எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு இங்கே இருக்க வேல்யூஸை ஃபாலோவிங் பண்ணி வந்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ இங்கே 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கணும். சரிங்களா, அதான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ராசஸிங் டேபிளில் இங்கே ஆரம்பிக்க போகிற வேல்யூ எவ்வளவு? 7. இங்கே ஆரம்பிக்க போகிற வேல்யூ எவ்வளவு? 7. சரிங்களா, ஃபஸ்ட் ஒன்று ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் 7 - 2 = 5. அடுத்தது பாருங்கள் 5 + 3 = 8. அடுத்தது பாருங்கள் 8 + 2 = 10. நெக்ஸ்ட் ஒன் 10 - 3 = 7. நெக்ஸ்ட் ஒன் 7 - 1 = 6. அடுத்த வேல்யூ பாருங்கள், இது ரெண்டே ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 6 + 3 = 9. அடுத்து பாருங்கள் 9 - 3 = 6. நெக்ஸ்ட் ஒன் 6 - 2 = 4. நெக்ஸ்ட் ஒன் 4 + 1 = 5. இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னது? 5. இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 5. புரியுதுங்களா? ஓகே தானே? இப்போ ரொம்ப சிம்பிள். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வி கோ ஃபார் ப்ராசஸ் டேபிள். ப்ராசஸ் டேபிளில் செக் பண்ணுறோம். டோட்டல் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்படி 0 ஆச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எம்டி ஸ்பேசஸில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்படி கூட்டி வர்ற வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். இதே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஆப்போசிட் சைனை போட்டுற வேண்டியதான். சரிங்களா, இப்போ நமக்கு இங்கே 7 கிடச்சிச்சு. இப்போ எம்டி ஸ்பேசஸில் பாருங்கள், இங்கே +1, அடுத்த ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா +2 -1 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ணணும். இப்போ 7 - 2 = 5. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இங்கேயும் நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? 5 தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? சரியா, இப்போ 2 ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் டேபிளில் 0வாக இருக்குது. அப்போ எம்டி ஸ்பேசஸுக்கு போகிறோம். அந்த எம்டி ஸ்பேசஸில் இருக்க டோட்டல் வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இன்புட் ஃபிகர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அவுட்புட் ஃபிகராக இருக்கும். ரெண்டாவது ஷார்ட்கட் என்ன பார்த்தோம் அப்படின்னா
இப்போ சப்போஸ் இங்கே 0 கிடச்சிருச்சு ப்ராசஸிங்கில், ஆனால் இங்கே உள்ள 0 கிடைக்கல, நமக்கு எம்டி ஸ்பேசஸில் 0 கிடைக்கல. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்ப நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இன்புட் ஃபிகரோட வேல்யூவில் இருந்து, இப்போ இங்கே ஒரு சின்ன சர்க்கிளில் சேட் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூ 7. 7ல் இருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுறீங்க, நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு கிடைச்ச வேல்யூ 2ன்னு கிடச்சிச்சு. இப்போ 7 - 2 5. இப்போ என்னோடய ஆன்சர் ஃபிகர் எது அப்படின்னா 5. ஓகே தானே? அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் தான் எனக்கு அந்த ஃபிகர் இருக்குது. இப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த மாடல் பாருங்கள். இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே ப்ராசஸிங் வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ராசஸ் பாக்ஸோட வேல்யூ இங்கே +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு, +3 -3 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு +2 -2 கேன்சல் ஆயிடுச்சு, +3 -3 கேன்சல் ஆயிடுச்சு, -1 +1 கேன்சல் ஆயிடுச்சு. எது கேன்சல் ஆகாமல் இருக்குது? -4 +2. இப்போ இங்கே எனக்கு கிடைச்ச வேல்யூ ப்ராசஸிங் பாக்ஸில் எனக்கு கிடைச்ச வேல்யூ ப்ராசஸோட டோட்டல் எவ்வளோன்னு கிடச்சிருக்குன்னு பாருங்கள், -4 +2. அப்போ -2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்ன பார்த்தோம், ப்ராசஸ் டேபிளில் வேல்யூ 0 ஆயிடுச்சு, நான் இங்கே 0 ஆகலை. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தடு தான். இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், எம்டி ஸ்பேசஸில் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணுறோம். எம்டி ஸ்பேசஸில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே +1, அடுத்தது இதில் -1, அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா +3. இப்போ எனக்கு டோட்டல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா +3. சரிங்களா? டோட்டல் என்ன கிடச்சிருக்கு +3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்புட் ஃபிகர் இருக்குங்களா, இதோட வேல்யூவை பாருங்கள். இதோட வேல்யூ எவ்வளவு? 8. சரி, இங்கே கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நெகட்டிவாக மாற்றணும். அப்போ இங்கே எனக்கு +3 கிடச்சிருக்கு. அப்போ -3 இஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா? 5. சரி, இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா ப்ராசஸிங் டேபிளில் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை இது கூட டைரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண போகிறேன்னா அல்ஜிப்ரிக் சம் பண்ண போகிறேன். மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் வச்சுக்கிறணும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிறணும். அப்போ இங்கே எனக்கு ஆன்சர் 5ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் ப்ராசஸிங் டேபிளில் எனக்கு என்ன கிடச்சிச்சு, -2ன்னு கிடச்சிச்சு. இப்போ ஃபைனலாக என்னோடய வேல்யூ என்ன அப்படின்னா 3. சரிங்களா? 3னா இங்கே நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் என்ன இருக்குது, ஸ்மால் ஸ்கொயருக்குள்ளே ஷேடட் இருக்குது. சரிங்களா? ஸ்மால் ஸ்கொயருக்குள்ளே ஷேடட் இருக்குது. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. புரியுதுங்களா? என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2. ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராசஸிங் பாக்ஸில் நமக்கு என்ன கிடச்சிச்சு, -2ன்னு கிடச்சிச்சு. சரியா? அதை அப்படியே வச்சுக்கோங்க, -2ன்னு கிடச்சிச்சு. சரி, என்னோடய ஆன்சர் என்ன கிடச்சிச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 5 - 2 3ன்னு கிடச்சிச்சு. சரிங்களா? என்னோடய ஆன்சர் இது தான் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் 3. இந்த 3 கிடைக்குதான்னு இப்போ செக் பண்ணிடுவோம். இங்கே 8 இருக்குது, ஃபஸ்ட்டு இதை விட்டுருங்க. செகண்ட் ஒன்றில் -4. இப்போ 8 - 4 4. அடுத்தது 4 + 3 7. நெக்ஸ்ட் ஒன் 7 + 2 9. சரியா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 9 - 3 6. இங்கே ஒன்றும் கிடையாது, அப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா 6 + 2 8. அடுத்தது 8 - 1 7. அடுத்தது 7 - 3 4. நெக்ஸ்ட்டு 4 - 2 2. நெக்ஸ்ட்டு 2 + 1 3. இப்போ என்னோடய ஆன்சர் கிடச்சிருச்சுங்களா? 3 கிடச்சிருச்சா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இங்கே சமேஷன் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். சமேஷனோட வேல்யூ ப்ராசஸ் டேபிளோட ப்ராசஸ் பாக்ஸோட வேல்யூ -2. அடுத்து இமீடியட்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எம்டி பாக்ஸஸ் போகிறோம். எம்டி பாக்ஸஸில் இருக்க வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? எம்டி பாக்ஸஸில் இருக்க வேல்யூ பாருங்கள், +1 -1.
அதுக்கப்புறம் ப்ளஸ் த்ரீ. இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிரும், எனக்கு 3ன்னு கிடைக்கும். இங்கே கிடைச்ச வேல்யூவை என்ன பண்ணணும், இன்புட் ஃபிகரோட ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ன்னு மாற்றி எழுதணும். இப்போ எனக்கு 5ன்னு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஆனால் ப்ராசஸிங் டேபிளில் 0ன்னு இருந்துச்சுன்னா இந்த 5ஐ வச்சு நம்ம டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் ப்ராசஸிங் டேபிளில் என்ன கிடைக்கல, 5ன்னு கிடைக்கல. எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு, -2ன்னு கிடச்சிருக்கு. ஃபைனலாக 5 - 2 = 3. இப்போ எனக்கு ஆன்சர் இது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ 0ன்னு கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆன்சரை சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ 0 கிடைக்கல, அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிக்சர் 2 இடம் முன்னாடி தள்ளி போயிருக்கு. இப்போ இங்கே கிடைக்க வேண்டிய பிக்சர் -2ல் போயிருக்கு. அப்போ இது கிடையாது, -2. அப்போ 5 - 2. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான். இப்போ இங்கே ரொம்ப முக்கியம், இது 3ன்னு கிடச்சோன்னே 3ல் அடிச்சு விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஒரிஜினலாக எங்கே ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சோடனே ஃபிகரில் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, இதை தான் பார்க்கணும். இப்போ 3க்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3க்கு இந்த ஸ்மால் ஸ்கொயர் வித் ஷேடட் தான் ஆன்சராக கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஓகேங்களா? புரியுதா? அப்போ ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குல்ல. சரி, அடுத்து ஒன்று பார்ப்போம். இந்த மாடல் பாருங்கள். இப்போ ப்ராசஸ் டேபிளில் நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். +1 - 1 கேன்சல் ஆயிரும், -3 + 3 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து +2 - 2 கேன்சல் ஆயிடுச்சு, -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சு, +3 - 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் பாருங்கள், -4 + 2. அப்போ இங்கேயும் ப்ராசஸ் டேபிளில் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா -2ன்னு கிடைக்குது. அடுத்து இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், இங்கே இருக்க எம்டி பாக்ஸஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். -4 -1 -2. இப்போ இங்கே இருக்க வேல்யூஸ் பாருங்கள், -4 -5 -7. சரியா? அதாவது கொஸ்டினில் எம்டி பாக்ஸஸில் நமக்கு கிடைச்ச ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா -7. சரி, கொடுத்துருக்க ஃபிகரை பாருங்கள். கொடுத்துருக்க ஃபிகரோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 1. இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும், ப்ளஸில் எழுதணும். இப்போ இங்கே வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள், 8ன்னு கிடைக்குது. அடுத்து ப்ராசஸிங் பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, -2, 8 - 2 6. சரியா? அப்போ என்னோடய ஆன்சர் இந்த பிக்கர் சர்க்கிள். சரிங்களா? ஓகே தானே? என்னோடய ஆன்சர் பிக்கர் சர்க்கிள். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம போட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ 25 கொஸ்டின்ஸுன்றதை 5 to 6 மினிட்ஸ்லேயே நம்மளால் முடிக்க முடியும். 10 மினிட்ஸ் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இந்த மாடல் பாருங்கள். எங்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். +2 - 2 கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் +3 - 3 கேன்சல் பண்ணலாம். +1 - 1, இங்கேயும் +1 - 1. சரியா? அப்போ வேறு பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். -2 -3 -5. அதுக்கப்புறம் +4 +4 8. இப்போ 8 - 5 நமக்கு டோட்டல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3ன்னு கிடச்சிருக்கு. இதோட டோட்டல் எவ்வளவு, 3. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக எம்டி பாக்ஸில் இருக்க வேல்யூஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எம்டி பாக்ஸஸில் இங்கே 4 இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், +1. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், +2. இப்போ டோட்டல் வேல்யூ பாருங்கள், 5 + 2 7. சரிங்களா? 7. சரி, இப்போ இங்கே இருக்கிறதுலேருந்து தான் இன்புட் எடுக்க போகிறோம். இந்த இன்புட்டோட வேல்யூ பாருங்கள் 8. இன்புட்டோட வேல்யூ எவ்வளவு, 8. 8 ப்ளஸில் கிடச்சிச்சின்னா என்னவா மாற்றணும், நெகட்டிவ்க்கு மாற்றணும். 8 + 7 = 1ன்னு கிடச்சிருக்கு எனக்கு. சரி, இப்போ இதோட நிப்பாட்டிடலாமா. 1 ப்ராசஸிங் டேபிளில் என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணணும். இங்கே +3 கிடச்சிருக்கு. அப்போ 1 + 3 = 4. சரிங்களா? 1 + 3 = 4. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா 4ல் பிக்கர் ஸ்கொயரில் உள்ள ஷேடடாக இருக்கிறது தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். அப்படியே ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் 3 பிக்கர் ஸ்கொயரில் உள்ள ஷேடடாக இருக்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? புரியுதா? அப்போ ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப பேசிக் தான். சரிங்களா? சரி, இந்த ஒரு மாடல் மட்டும் பார்த்துருவோம். சரி, கவனிங்க. இப்போ இதில் பாருங்கள், -2 -1 +4
சரிங்களா? கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணுவீங்க. +1 -1 -3 +3 அதுக்கப்புறம் -1 +1 சரிங்களா? வேறு என்ன இருக்குது? +2 -2 சரி அதே வேல்யூ தான் இங்கே -5 + 8 = 3 டோட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. சரி சம்மில் பாருங்கள் எங்கெல்லாம் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். -2 அடுத்தது இங்கே +2 அடுத்தது இங்கே -3 சரியா? அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? -3. சரி ஸ்டார்டிங் இன்புட் ஃபிகர் என்னவா இருக்குது? +3 இருக்குது சரிங்களா? +3. இப்போ இங்கே எனக்கு கிடைச்ச வேல்யூ இங்கே மைனஸில் கிடச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ப்ளஸில் போடணும். இப்போ 3 + 3 6. சரி அடுத்து ஃபைனலாக இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். +3 = 9. இப்போ 9 என்னோட ஆன்சர் யார்? இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் சரியா? சின்ன முக்கோணம் தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4 புரியுதுங்களா? ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா? அப்போ பேசிக்காக சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் செக் பண்ண போகிறோம். ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் கொஸ்டினில் இருக்கிற எம்டி ஸ்பேஸோட டோட்டல். எம்டி ஸ்பேஸோட டோட்டல் அதாவது எக்ஸ் சைன் இல்லாத இடத்துல இருக்கிற டோட்டல். இந்த டோட்டல் 2 டைப்பில் கிடைக்கலாம். பாசிட்டிவில் கிடைக்கலாம், நெகட்டிவ்லையும் கிடைக்கலாம் சரிங்களா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் ஃபிகர் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் எம்டி ஸ்பேஸ் டோட்டல் சரிங்களா? பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இன்புட் ஃபிகர் மைனஸ் எம்டி ஸ்பேஸ் டோட்டல். சப்போஸ் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இன்புட் ஃபிகர் ப்ளஸ் எம்டி ஸ்பேஸ் டோட்டல். ஓகேவா? சரி இப்போ அடுத்தது எம்டி ஸ்பேஸோட டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. எம்டி ஸ்பேஸோட டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன இன்புட் ஃபிகர் இருந்துச்சோ அதே தான் ஆன்சராக கிடைக்கும், அவுட்புட் ஃபிகராக கிடைக்கும். ஓகேவா? இது எப்போ இந்த ப்ராசஸ் டோட்டலாக என்னவா இருக்குது? ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் 0வாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா? சப்போஸ் ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் நாட் ஈக்குவல் டு 0 இப்படி கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. சேம் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது பிடி ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு சம்திங் பிடி. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். எம்டி ஸ்பேஸோட டோட்டல் பண்ண போகிறோம். எம்டி ஸ்பேஸோட டோட்டல் இந்த வேல்யூ எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இன்புட் ஃபிகரோட வேல்யூ மைனஸ் எம்டி ஸ்பேஸ் டோட்டல் இதோட நிப்பாட்டிடக்கூடாது ப்ளஸ் பிடி. பிடினா ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் சரிங்களா? ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் சரியா? இதே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இன்புட் ஃபிகர் ப்ளஸ் எம்டி ஸ்பேஸ் டோட்டல் ப்ளஸ் ப்ராசஸ் டேபிளோட டோட்டல். இப்போ ப்ராசஸ் டேபிளோட டோட்டல் சப்போஸ் +2ன்னு இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். -2ன்னு இருந்துச்சுனாலும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். -2ன்னு போட்டுற வேண்டியதான். இப்போ எனக்கு இன்புட் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு சரியா? எம்டி ஸ்பேஸோட வேல்யூ +2ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து ப்ராசஸ் டேபிளோட வேல்யூ -2ன்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டோட்டல் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும் சரியா? இந்த ரெண்டாவது எம்டி ஸ்பேஸில் எழுதுறது தான் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவில் எழுதணும்,
நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவில் எழுதணும். சரிங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். எவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? சரி, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.